சங்கத்தோட ஒரு பிரச்சனை வந்தது. நம்ம ஐசிர் சாருக்கும் ஒரு சிம்பு இதுவும் அது ரொம்ப ஸ்மூத்தாக, யாருக்கும் எந்த பிரச்சனை இல்லாமல் நம்ம சங்கம் தலையிட்டு ரொம்ப ஸ்மூத்தாக முடிச்சு விட்டாங்க. அது மாதிரி ஓடிடி நிறைய சொல்லியிருக்காங்க. ரெவென்யூ ஷேர் அது திருப்பி நான் ஏற்கனவே படிக்கும்போது எஸ்ஐ சார் இன்னொரு டைம் தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, நடிகர்கள் வந்து முக்கியத்துவம் கொடுத்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் வளர்த்து விடணும் ஒன்று. அதே மாதிரி ரெவென்யூ ஷேர், இதுதான் முக்கியமான கோரிக்கை. இன்னும் நாங்கள் திட்டங்கள்லாம் வச்சு கண்டிப்பாக சொல்லுவோம். கண்டிப்பாக இந்த சங்கம் ஒரு சிறப்பான சங்கம், உங்களோட ஆதரவோடும் உங்களுடைய ஒத்துழைப்போடும் தான் செயல்படும் சொல்லி நன்றி விடைபெறுகிறேன். அதாவது படம் ரிலீஸுக்கு அப்புறம் பைரசி வருது, அது வந்து பாதுகாக்கணும்னு சொல்லி சொன்னார். தயாரிப்பாளர் சங்க நிர்வாகிகள் இங்கே எல்லாருமே இருக்கிறோம். வந்து படம் ரிலீஸுக்கு முன்னாடியே ஜனநாயகங்கிற படம் வந்து ஏதோ ஒரு வகையில் படம் லீக் ஆயிடுச்சு. அதை இமிடியேட்டாக என்ன பண்ணோம்னா, இது தயாரிப்பாளர் சங்கத்தோட ஒரு முதற்கட்டமாக வந்து தயாரிப்பாளர் பாதிச்சிருக்காரு. அது எந்த மாநிலத்தை தயாரிப்பாளர்னு தெரியாது. வேணாம், ஏன்னா இந்த படத்துக்கு ஏற்பட்டிருக்க பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எல்லா படத்துக்கும் வரக்கூடாது. அதாவது வந்து ரிலீஸுக்கு அப்புறம் பைரசி வரும் வந்து. ஏன்னா ஒரு படம் வந்து ரிலீஸுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடியூசர்ஸ் வந்து ஒரு 6-7 அவுட்டு கொடுக்குறோம். வந்து உங்களுக்கு வந்து டப்பிங் கொடுக்குறோம், விஎஃப்எக்ஸ் கொடுக்குறோம், ரீகார்டிங் கொடுக்குறோம், அதெல்லாம் டப்பிங் கொடுக்குறோம். அதனால இது வந்து தொடர்ந்து இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக வந்து ஃபர்ஸ்ட் இமிடியேட்டாக வந்து பெப்சியல் இமிடியேட்டாக கூப்பிட்டு வந்து இமிடியேட் நடவடிக்கை எடுத்து டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன் தேட்டர்கள் எல்லாருமே கூப்பிட்டு இந்த படம் வந்து லீக்கேஜ் எப்படி ஆயிருக்குது அப்படிங்கிறத இமிடியேட்டாக இது பண்ணி இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்யூஷன் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. வந்துட்டு அது வந்து எப்படின்னா எடிட்டிங் ரூம்ல இருந்து ஒரு ஃப்ரீலான்சர்ஸ் யாரும் எடிட்டரோட கவனிப்பு இல்லாமல் வந்து நடந்திருக்குது. இங்கே பெப்சியை சார்ந்த ஆர் உதயகுமார் சார் இருக்கிறாரு. உங்களுக்கு நேற்று எடிட்டர் யூனியன் பேசினாங்க. நான் சொன்னேன், இல்லை சார், இந்த படத்தை வந்து இன்னைக்கு வந்திருக்கிறத தொடர்ந்து விட்டோம் அப்படின்னா இதனால் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணிக்க ஒரு ஃபினான்சியர்ஸ், ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாமே இண்டஸ்ட்ரியாக ஃபார்ம் தப்பாயிரும். ஏன்னா யாரோ ஒருத்தர் பண்ண தப்புக்காக வந்து ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியும் பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக பண்ணி இப்போ அந்த எடிட்டர்ஸ் மேலே வந்து முதற்கட்டமாக நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இதுக்கு தொழிலாளர் சம்பளத்துக்கு அந்த நேரத்தில் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். முதல்ல ஒரு சந்தோஷமான விஷயத்தை நான் இங்கே ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் இந்த பொதுக்குழுவுக்கு எல்லாரும் வந்திருக்கிறீங்க, அதில் ஒன்றும் இல்லை. எனக்கு பார்க்குறது சந்தோஷமாக இருக்குது. தனஞ்சயன் சார், சிவா, சிவா, இவங்க 2 பேரும் வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு காரணமாக இருக்கிற தலைவர் தான் காரணம்னு நினைக்கிறேன் நான். இதுவே வந்து ஒரு நல்ல அறிகுறியாக எனக்கு படுது. இப்போ நிறைய தீர்மானங்கள்லாம் படித்தாங்க. பொதுவாக நம்ம பொதுக்குழுவில் நிறைய தீர்மானங்கள் படிப்பாங்க, அது அப்படியே கரைஞ்சு போயிடும், செயல்படுத்த முடியாமல் அப்படி கரைஞ்சு போயிடும். அது காரணம் வந்து நிர்வாகம் இல்லை, ஒரு பிளவுபட்டு நம்ம இருந்ததுனால அந்த ஸ்ட்ரென்த்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சோ அப்படின்னு ஒரு என்னுடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இனிமே அது பழைய ஸ்ட்ரென்த்து வந்துடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கிடைச்சிருக்கு இவங்களையெல்லாம் பார்க்கும்போது. அதுக்கு உங்கள் சார்பாக நான் வந்து நண்பர் சிவாவையும் தனஞ்சயன் அவர்களையும் அவங்க நினைச்சாங்கன்னா நடக்கும் இல்லையா சார்? இல்லை ஒன்றா தான் இருக்கிறோன்னு சொல்கிறது வேற, அது செயல்படுத்தணும். இல்லை செயல்படுத்தினா நம்ம என்ன வேணாலும் சாதிக்கலாம் சார். ரொம்ப இப்படி இருக்குது சினிமா அப்படின்னு சொல்கிறோம். அது காரணமே நம்ம 2ஆக இருக்கிறதுனால. மறுபடியும் அதுக்கு நீங்கள்லாம் நினச்சிக்கினேன்னு நான் எங்களுக்கெல்லாம் சொல்லலாம், வயசாகி போச்சு, கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறோம். ஆனால் நீங்கள்லாம் இந்த இன்னும் எனர்ஜியோட திரையுலகத்தில் இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க. எல்லாரும் ஒன்றுபட்டு எனக்கு ரொம்ப வருஷங்களாக
நான் வர்ற தலைவர்கள் அத்தனை பேர்ட்டையும் இதே தான் சொல்லியிருக்கிறேன். தமிழ்குமரன் சார்ட்டையும் அவங்க என்கிட்ட இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி என்னை பார்த்தபோது ஞாபகம் இருக்கா சார், இதைத்தான் வலியுறுத்தினேன். அதுக்கு ஏதாவது பண்ணுங்க, பண்ணால் நல்லாயிருக்கும். திரையுலகத்துக்கு இல்லைன்னா நிச்சயமாக நான் சொல்கிறேன், நம்ம திட்டங்கள்லாம் வந்து செயல் வடிவத்துக்கு வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுதான் நான் வந்து தனிப்பட்ட முறையில் எல்லாத்துட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இதுக்கெல்லாம் வந்து தானு சார்லாம் ஸ்டெப் எடுத்தாருன்னா நடக்கும், உண்மையில் ஸ்டெப் எடுக்கணும். ஏன்னா தலைவர்கள் மாத்திரம் வர தலைவர்கள் மட்டும் அதுக்கு ஒன்றும் பண்ணிட முடியாது. உண்மையில் சொல்கிறேன், நீங்கள்லாம் சேர்ந்து அதை பண்ணிங்கன்னா அடுத்து இன்னைக்கு வாசித்த அத்தனை திட்டங்களையும் ரொம்ப அழகாக அவங்களால சாதிக்க முடியும். அதுதான் நான் வந்து ஒரு வேண்டுகோளாக ஒரு அன்போட, உண்மையில் நம்ம தாய் சங்கம் திரும்ப ஸ்ட்ரென்த் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது அது ஒன்று தான் நான் இப்போ சொல்லணும்னு எல்லாத்துட்டையும் தனிப்பட்ட முறையில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்கே எல்லாத்துட்டையும் சொல்கிறேன். அடுத்து வரணும் நல்லா எல்லா நம்ம கூட்டங்களுக்கு தனியாக வந்து கவுன்சிலில் வந்து சண்டை போடுறீங்க, அது பண்ணுறீங்க, இது நடக்கலை அது நடக்கலை, எனக்கு அது சரியில்லை இது சரியில்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்படிப்பட்ட பொதுக்குழுவுக்கே வந்து இத்தனை பேர்னா, ஏன்னா நம்ம நாட்டில் நல்ல விழிப்புணர்வு வந்திருக்கு. இந்த எலெக்ஷன் பார்த்தீங்கல்ல, மக்களுக்கு எவ்வளோ விழிப்புணர்வு வந்திருக்குன்னு. அத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. அதே போல் நீங்களும் வந்து திரளாக அத்தனை பேர் உட்கார்ந்து அதுவே வந்து ஒரு நமக்கு பார்க்குறதுக்கு ஒரு எனர்ஜியாக இருக்கும். காரியங்களை சாதிக்கிறதுக்கு அதெல்லாம் வந்து ஊன்றுகோலாக இருக்கும். மற்றபடி இங்கே வந்திருக்கிற தலைவர்களுக்கும் மற்றும் நிர்வாகிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். எந்த ஒரு அறிக்கையும் திட்டங்களும் வார்த்தை வடிவில் மட்டும் இல்லாமல் செயல் வடிவமாக அதை நீங்கள் மாற்றி காட்டணும் அப்படின்னு நான் உங்களையெல்லாம் விரும்பி, நான் வேகமாக பேசல, சண்டை போடலன்னு ஃபீல் பண்ணார். அந்த குறையதுக்கு நான் வச்சுட்டு போனேன். இப்போ நிதிநிலை படித்தாங்க, கஷ்டப்பட்டு இதை இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆனால் அதில் 7 லட்சம் ரூபா ரெண்ட்டு கொடுத்துருக்கேன்னு சொல்கிறாங்க. இதைத்தான் நான் வந்து உரிமையை கேட்டால் சண்டை போடுறேன்னு சொல்கிறார். இதை நான் மறுபடியும் சொல்கிறேன். இத்தனை பேருக்கு நடுவில் நம்ம தாத்தன் நம்ம கொடுத்த சொத்து, எங்கள் தாத்தா எனக்கு கொடுத்த வீட்டில் நான் வாடகை கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்றது எவ்வளவு மோசமான விஷயம். இதை யாரும் இங்கே சீரியஸாகவே எடுத்துக்க மாட்டேன்றாங்க. நான் சண்டை போட்டு போயிடுறேன். நான் சீரியஸாக எடுத்துக்க வேண்டியவங்க நிர்வாகத்தில் இருக்கிறவங்க. இதுக்கு நீங்களாம் சேர்ந்து இது ஒரு முடிவு எடுக்கணும். நன்றி, வணக்கம். 2 கோடி சங்கத்தில் வேணும், பணம் இல்லை சங்கத்தில். நம்ம சங்கத்தை முதல்ல பணம் வேணும் நம்மளுக்கு, அதுதான் நம்ம பார்க்கணும். ஆனால் வேண்டுகோள் உங்களெல்லாம் வேண்டி கேட்குறேன், அவர் எவ்வளோ காசு கொடுத்துருக்காரு, எவ்வளோ காசு நம்ம கட்டி ஆகணும். அவர் அது தீர்மானம் போடுங்க. யாரும் ஒன்று 5 பேஜ் போட்டோம், தப்பு இல்லை. அங்கே எவ்வளோ காசு கட்டினா இங்கே கட்டணும். அவன் 2 கோடி கட்டிட்டோம், 5 கோடி கட்டிடணும். நம்ம நிறுத்த வேணாம், அவனுக்கு 5 பேஜ் கட்டிடணும். அவனுக்கு 5 கோடி இங்கே கட்டி ஆகணும். அவன் என்ன நண்பர்களே, திருமணம் போடலாம் சொல்லுங்க. நீங்கள் சொன்னதான் வேலை ஆகும். நமக்கு தங்கத்தை பணம் ஒன்றுமே வேணும் இல்லை. 5-10 லட்சம் இல்லை, 5-10 லட்சம் தேவையில்லை. 2 கோடி இல்லை ஃபுல் பேஜ் விளம்பரம் போட்டிருக்காரு. ஃபுல் அது தெரிஞ்சு ஏதோ இருக்குது சார். அவன் 2 கோடி கட்டுக்க, 2 கோடி கட்டி அவன் 5-10 லட்சம் வேலைக்கு ஆகாது. அது பாருங்க, அவன் 2 கோடி கட்டிருக்கா, இங்கே 2 கோடி கட்டி ஆகணும். 5-10 லட்சம் கட்டினா வேலைக்கு ஆகாது சார். குண்டச்சா கூறிய கருத்து கண்டிப்பாக அடுத்த செயற்குழு விவாதித்து அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். ப்ளீஸ் வேண்டுகோள். நம்ம வருமானம் வரணும், சங்கத்தை பணம் இல்லைங்க.
நம்ம பணம் வந்து ஆகணும் நம்ம சங்கத்துக்கு. அப்போ அதுக்கு தான் நம்ம இருக்கோம். தப்பாக நீங்கள் அதை வேண்டிக்கொள்ளுங்க. ப்ளீஸ் அண்ணே இதான் இதோட இது எவிடன்ஸ் என்ன. ரொம்ப நன்றி அண்ணே. தலைவருக்கு வாழ்த்துக்கள், அட்வான்ஸ் வாழ்த்துக்கள், நிதிஷ் சாருக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அதே மாதிரி நான் வந்து திரையரங்கு உரிமையாளர்கள் வந்து 8 வாரம் கழித்து படம் திரைக்கு வரணும்னு அவங்களுடைய கோரிக்கையை வைக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த திரையரங்கு வருமானம் வந்து பாதிக்கப்படுது அப்படிங்கிறாங்க. அவங்க சைடு அது நியாயமான விஷயமா இருந்தாலும், திரையிடுற அன்னைக்கே படம் வெள்ளிக்கிழமை வெளியாகுது, 12 மணிக்கு ஷோ ஸ்டார்ட் ஆகுதுன்னா காலையிலே உலகம் பூரா இணையதளத்தில் படம் வெளியாகுது. அதை பற்றி நம்ம யாருமே பேச மாட்டேங்கிறோம். அதுக்கு திரையரங்கு உரிமையாளர்களோ விநியோகஸ்தர்களோ இல்லை பிற நடிகர்களோ யாருமே குரல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதை வந்து ஒட்டுமொத்த இது யார் ஒருத்தர் படம் இல்லை, ஒட்டுமொத்த தயாரிப்பாளர்கள் படமும் பாகுபாடு இல்லாமல் பெரிய ஹீரோலேருந்து சின்ன ஹீரோ படம் வரை இணையதளத்தில் வெளியாகுது. ஒரு படம் நல்ல தரத்தோட ஹெச்டி தரத்தோட வீட்டில் உட்காந்து ஹோம் தியேட்டரில் பார்க்கக்கூடிய வசதியோட இலவசமாக கிடைக்கும்போது எப்படி திரையரங்குக்கு மக்கள் வந்து படம் பார்ப்பாங்க? பெரிய ஹீரோக்கள் படம் பிரம்மாண்டமான படங்களுக்கு வர்றாங்க, மீதி படங்கள் எல்லாமே திருட்டுத்தனமாக அனைத்து மக்களும் பார்க்கப்படுறாங்க. இதை தடுக்கிற வகையில் ஒரு நல்ல முன்னெடுப்பு வச்சுருந்தீங்க. நடிகர்களுடைய சம்பளம் வந்து வருமானத்தில் பங்கெடுத்துக்கிற மாதிரி ஒரு போராட்டம், அந்த போராட்டம் அமோக வெற்றி அடையணும். தயாரிப்பாளர்கள் அதுக்கு உங்களோட ஒத்துழைப்பு இருப்போம். அதோடு சேர்த்து இந்த நம்மளுடைய சொத்து திருடப்பட்டுக்கிட்டு இருக்கு, அந்த திருடப்படுற சொத்தை தடுத்து அதுக்கு ஒரு முடிவு கட்டி மரியாதைக்குரிய சுதீஷ் சார் இருக்காங்க, அவங்க வந்து பாரத பிரதமருடைய கவனத்துக்கு எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னா, இந்த இணையதளங்கள் எல்லாமே எது மூலமாக செயல்படுது அப்படின்னா இன்டர்நெட் தான். இந்த இன்டர்நெட் சேவை தொலைபேசி எல்லாமே மத்திய அரசோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பிஎஸ்என்எல் நிறுவனத்தின் மூலமாக செயல்படுது. 1 மணி நேரம் போதாது, 1 மணி நேரம் போது மத்திய அரசு நினைச்சதுன்னா சங்க நெரிச்சிருவாங்க. ஏன் நெரிக்கல அப்படின்னா, இந்த தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் எல்லாம் சம்பாதிக்கிறதே நம்மளுடைய கண்டென்ட்டை வச்சு தான். ஒரு படம் பார்க்கணும்னா இன்டர்நெட் தேவை, ஒரு பாட்டு பார்க்கணும்னா இன்டர்நெட் தேவை, பாடல் கேட்கணும்னா இன்டர்நெட் தேவை. நம்மளுடைய சொத்தை வச்சு ஒட்டுமொத்த செல்போன் கம்பெனியும் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்ம கண்டுக்காம ஏமாந்து உட்கார்ந்து இருக்கோம். ஓசியில் இணையதளத்தில் கிடைக்கிற படத்தை ஓடிடியில் காசு கொடுத்து பார்க்க போகிறது கிடையாது, சேட்டலைட் சேனல் வாங்க போகிறது கிடையாது. ஸோ இதையும் அந்த போராட்டத்தோட இணைச்சிக்கிட்டு நம்மளுடைய படங்கள் திருட்டு போகிறத தடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை 2வது கோரிக்கையாக வச்சுக்கிறேன். 3வது வந்துட்டு, இப்போ படங்கள் நம்ம எடுக்கும்போது ஒரு திருவிழா காட்சி வருது. அந்த திருவிழாவில் வந்து ஒரு 80ல் நடக்கிறது 90ல் நடக்கிற மாதிரி காட்சி அமைப்பு பண்ணும்போது அந்த திருவிழாவில் பாடல்கள் ஒலிக்குது அப்படின்னா அது ராயல்ட்டி வருது. அது ஏகப்பட்ட பிரச்சனை கொடுக்குது தயாரிப்பாளர்களுக்கு. இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்றத கேட்டுக்கிறேன். மரியாதைக்குரிய கடந்த பொதுக்குழுப்ப மரியாதைக்குரிய திரு SSC சார் அவங்க வந்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி தரணும்னு சொல்லி அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அது என்னன்னா, சேம்பரில் நம்ம சங்கத்துக்கு கிடைக்க வேண்டிய, தயாரிப்பாளர்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த 10,000 ஸ்கொயர் ஃபீட்டு அவங்க தலைமையில் மீட்டெடுக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அந்த மொத்த இடத்தையுமே மீட்டெடுக்கணும் அப்படின்னு தான் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதுவும் உங்களுக்கு கவனத்துக்கு கொண்டு வரேன். இது மாதிரி தயாரிப்பாளர் இந்த 3 ஆண்டுகள் நிச்சயமாக தான் சார், சிவா சார், தனஞ்சயன் சார் எல்லாரும், தமிழ்குமரன் சார் தலைமையில் அண்ணன், நம்ம செயலாளர்கள் ராதாகிருஷ்ணன் சார், கதிரேசன் அண்ணன், இவங்க எல்லாரும் நம்ம கூட இருக்கும்போது, செயற்குழு உறுப்பினர்கள் எல்லாரும் இருக்கும்போது இந்த 3 வருஷம் சிறப்பாக இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ திரைப்படத்துறையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்யணும். அதில் இன்னொரு முக்கியமான ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன். வெளி மாநிலத்திலேருந்து நடிக்க வர்ற நடிகர்கள், நடிகைகள், இவங்க வந்து நம்ம நடிகர் சங்கத்தில் உறுப்பினர் கிடையாது. இதனால என்ன இருக்குன்னா, அவங்களுக்குன்னு ஒரு கட்டுப்பாடு கிடையாது. அவங்க வந்து படத்தில் கமிட் ஆகிட்டு வரும்போது ட்ரெயின் டிக்கெட் வாங்குறாங்க அப்படின்னா, படத்தில் கமிட் ஆனதுக்கப்புறம் வராமல் போயிடுறாங்க, தொலைபேசி எடுக்க மாட்டேங்கிறாங்க, செட்டு ஒர்க் போட்டிருக்காங்க, செட்டு ஒர்க் போட்டு அவங்களால பெண்டிங் நிற்கிது. இவங்களுக்குன்னு எந்த கட்டுப்பாடு இல்லை. அவங்களை யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுன்னு தெரியல. அப்படி இருக்க சூழ்நிலையில் நடிகர் சங்கத்துக்கிட்ட பேசி நம்மளுடைய இந்த புதுசாக வரக்கூடிய நடிகர்கள், நடிகைகள் இவங்க எல்லாருமே ஒரு டெம்பரவரி அவங்களுடைய மெம்பர்ஷிப் கார்டு, நிரந்தர உறுப்பினராக நீங்கள் வந்து அவங்க 2-3 படம் நடித்ததுக்கப்புறம் சேர்த்துக்குங்க. முதல்ல உள்ளே வர்றது போதே திரைப்படத்துறையில் நீ இவ்வளோ கட்டுப்பாடோடு இருக்கணும், தயாரிப்பாளர்களுக்கு நீ உண்மையாக இருக்கணும், அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த முதலீடை கொண்டு வந்து படம் எடுக்கிறாங்கிறத அவங்களுக்கு புரிய வச்சு ஒரு ஐடி கார்டு கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே வரும்போது ஒரு பொறுப்புணர்ச்சியோடு வந்து பணியாற்றுவாங்கங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. வாய்ப்புக்கு நன்றி. நிர்வாகம் சிறப்பாக செயல்பட என் மனவார வாழ்த்துக்கள். விஜயசேகரன் வந்து சில கோரிக்கைகளையும் சங்கத்து மேலே வந்து நிர்வாகிகள் மேலேயும் நம்பிக்கை வச்சு சில சொல்லியிருக்காரு. அதாவது படம் ரிலீஸுக்கு அப்புறம் பைரசி வருது, அதை வந்து பாதுகாக்கணும்னு சொல்லி சொன்னார். தயாரிப்பாளர் சங்க நிர்வாகிகள் இங்கே எல்லாருமே இருக்கிறோம். வந்து படம் ரிலீஸுக்கு முன்னாடியே ஜனநாயகங்கிற படம் வந்து ஏதோ ஒரு வகையில் படம் லீக் ஆயிடுச்சு. அதை இமிடியேட்டாக என்ன பண்ணோம்னா, இது தயாரிப்பாளர் சங்கத்தோட
ஒரு முதற்கட்டமாக வந்து தயாரிப்பாளர் பாதிச்சிருக்காரு. அது எந்த மாநிலத்தை தயாரிப்பாளர்னு தெரியாது. வேணாம், ஏன்னா இந்த படத்துக்கு ஏற்பட்டிருக்க பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எல்லா படத்துக்கும் வரக்கூடாது. அதாவது வந்து ரிலீஸுக்கு அப்புறம் பைரசி வரும் வந்து. ஏன்னா ஒரு படம் வந்து ரிலீஸுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடியூசர்ஸ் வந்து ஒரு 6-7 அவுட்டு கொடுக்குறோம் வந்து உங்களுக்கு வந்து டப்பிங் கொடுக்குறோம், விஎஃப்எக்ஸ் கொடுக்குறோம், ரீகார்டிங் கொடுக்குறோம், அதெல்லாம் டப்பிங் கொடுக்குறோம். அதனால் இது வந்து தொடர்ந்து இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக வந்து ஃபஸ்ட்டு இமிடியேட்டாக வந்து பெப்சியில் இமிடியேட்டாக கூப்பிட்டு வந்து இமிடியேட் நடவடிக்கை எடுத்து டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன் தேட்டருக்கார எல்லாருமே கூப்பிட்டு இந்த படம் வந்து லீக்கேஜ் எப்படி ஆயிருக்குது அப்படிங்கிறத இமிடியேட்டாக இது பண்ணி இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்யூஷன் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க வந்துட்டு. அது வந்து எப்படின்னா எடிட்டிங் ரூமில் இருந்து ஒரு ஃப்ரீலான்சர்ஸ் யாரும் எடிட்டரோட கவனிப்பு இல்லாமல் வந்து நடந்திருக்குது. இங்கே பெப்சியை சார்ந்த ஆர் உதயகுமார் சார் இருக்கிறாரு. உங்களுக்கு நேற்று எடிட்டர் யூனியன்லேருந்து பேசினாங்க. நான் சொன்னேன், இல்லை சார், இந்த படம் வந்து இன்னைக்கு வந்திருக்கிறத தொடர்ந்து விட்டோம் அப்படின்னால் இதனால் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணிக்க ஒரு ஃபினான்சியர்ஸ், ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாமே இண்டஸ்ட்ரியாகவே ஃபார்ம் தப்பாயிரும். ஏன்னா யாரோ ஒருத்தர் பண்ண தப்புக்காக வந்து ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியை பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக பண்ணி இப்போ அந்த எடிட்டர்ஸ் மேலே வந்து முதற்கட்டமாக நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இதுக்கு தொழிலாளர் சம்பளத்துக்கு அந்த நேரத்தில் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சகோதர தயாரிப்பாளர் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் குமரன் அவர்கள் தலைமையிலான புதிய நிர்வாகத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதேபோல் இன்று நம்முடைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய சகோதரர் எல்கே சுதீஷ் அவர்களுக்கு ராஜ்யசபா உறுப்பினர் பதவி கிடைக்க அந்த என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். அது வந்து அவர் ரொம்ப சாதாரணமாக அதை வாங்கிடல. அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார் நாங்கள்லாம் நம்ம கண் முன்னாடி பார்த்துருக்கோம். 20 ஆண்டுகளுக்கு மேலாக இரவு பகலாக உழைத்து உயிருக்கே ஆபத்து வரும் அளவுக்கு உழைத்து அந்த அளவுக்கு ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜுக்கு போய் அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்றி அவ்வளோ பிரச்சனைகளை சந்தித்து இன்றைக்கி அந்த பொறுப்பை அந்த பதவியை அடைஞ்சிருக்கார். அதனால் அவர் ரெட் கார்பெட்டில் வாங்கலை, போராடி வந்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா கேப்டனுடைய டீம் அப்படின்ற வகையில் அதில் எனக்கு மிக பெருமையான ஒரு விஷயம். தேங்க்யூ சுதீஷ் சார் வந்ததுக்கு. இந்த நிர்வாகம் வந்து ரொம்ப சிறப்பாக செயல்படுறதுக்கு முதல் உதாரணமே பதவியேற்ற உடனே இன்சூரன்ஸ் போட்டு அது எப்படி ரெடி பண்ணாங்கன்னா உங்களுக்கு தெரியாது. உடனடியாக இன்சூரன்ஸ் திட்டம் கொண்டு வரப்பட்டது. ஏன்னா நம்ம தயாரிப்பாளருக்கு மிக முக்கியமாக தேவைப்பட்டது. அந்த மாதிரி இதுலேயே தெரியும் இந்த டீம் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ண போகிறான்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி வந்து இந்த டீம் வர்றதுக்கு முன்னாடியே புதிய அரசு வந்தவுடன் நமக்காக ஒரு நிலத்தை பெற்று அதில் தங்கத்துக்குன்னு ஒரு தனி கட்டடம் கட்டணும் முடிவு பண்ணி அதுக்கு வந்து 5 கோடி ரூபாய் நன்கொடையை வந்து ஆல்ரெடி தயார் பண்ணி வச்சுட்டார் தமிழ்குமரன். பில்டிங் கட்டுறதுக்கு நமக்கு இடம் தான் வரணும், அரசாங்கம் வந்தவுடன் நமக்கு அந்த இடம் கிடைக்கும். அந்த மாதிரி ஒன்றுலேயும் வந்து ரொம்ப தீர்க்க தரிசனத்தோடு செயல்படக்கூடிய தமிழ்குமரனும் அவருடைய மொத்த அணியினருக்கும் வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. நீண்ட காலத்துக்கு பிறகு எஸ்ஏஎஸ்ஆர் அவர் சொன்ன மாதிரி சின்ன உரசல் உராய்வுகளை எல்லாம் தாண்டி மிக அன்போடு இணக்கமாக தமிழ் சினிமாவின் வெற்றி, தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய பெருமை, இது எல்லாத்தையும் அவர் சொன்ன மாதிரி அது எங்கேயோ கொஞ்சம் வீக்காக இருந்துச்சுன்னு நினச்சேன். வீக்கெல்லாம் இல்லை சார், நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோம், நம்ம எல்லோரும் ஒன்றா இருக்கோம், எந்த விதமான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் யாரு கூடவுமே கிடையாது. இப்போ நம்ம இங்கே இப்போ இருக்கிற தீர்மானங்கள் அத்தனையும் 100% நிறைவேற்றப்படும். ஏன்னா அவ்வளோ பிரச்சனை நம்ம சந்திச்சுட்ருக்குறோம். இந்த ஓடிடி விஷயமாகட்டும், ஒரு நடிகர் சங்க விஷயமாகட்டும், எல்லாமே வந்து நம்ம வந்து பெரிய ஒரு கடும் போராட்டத்தை நம்ம சந்திக்க போகிறோம். அது ஒன்றும் மாற்றம் இல்லை. அதுக்கு நம்ம எல்லாம் ஒன்றா இருந்தால் தான் கண்டிப்பாக செய்ய முடியும். அந்த வகையில் நாங்கள் நிச்சயமாக எல்லோரும் ஒன்றா இணைந்து செயல்பட்டு இந்த 3 வருஷம் இந்த நிர்வாகத்தினுடைய காலம் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க வரலாற்றிலே ஒரு பொற்காலமாக இருக்கும். நிச்சயமாக 3 வருஷம் கழிச்சு எலெக்ஷனே எல்லாமே இவங்க அத்தனை பேரும் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று நான் நம்புகிறேன். அந்தளவுக்கு இவங்களாம் ஒர்க் பண்ண போகிறாங்க. அந்தளவுக்கு நம்பிக்கையாக இருக்குது எனக்கு எல்லாத்துக்கு மேலேயும். அதனால் இதுக்கு எல்லா நேரத்துலேயும் நான் வந்து இங்கே வந்திருக்கிறது வந்து இந்த தயாரிப்பாளர் சங்கத்துடைய முன்னாள் செயலாளர், முன்னாள் துணைத் தலைவர், அந்த உரிமையில் தான் ஒரு ஆயுட்கால உறுப்பினர், அதில் தான் வந்து நிற்கிறேன். நான் வேறு எந்த பொறுப்புலையும் வந்து நான் இங்கே நிற்கலை. அதனால் எப்போவுமே இது வந்து நம்முடைய தாய் சங்கம். இதுக்கு ஒரு சின்ன இழுக்குன்னா கூட அது தனிப்பட்ட முறையில் நம்ம எல்லாருக்குமே அவங்க அவமானம். அதனால் இந்த பெருமை என்றென்றும் காப்பாற்றப்படும். நிச்சயமாக நம்ம எல்லாரும் சேர்ந்து நின்று போராடி ஜெயிப்போம். நிச்சயமாக ஜெயிப்போம். தேங்க்யூ. மேடையில் விட்டிருக்கும் பெரியவர்களுக்கும் இங்கே வந்திருக்கும் தயாரிப்பாளர் நண்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம். பெரியவங்கள்லாம் நிறைய எஸ்ஏசி சார் அண்ட் தானு சார்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணாலே போகிறோம். முக்கியமாக ஆரம்பிக்கும் போது நான் எல்கே சுதீஷ் சார் அவர்களுக்கு வாழ்த்து சொல்ல விரும்புகிறேன். அவர் இன்றைக்கி பார்லிமெண்ட்டில் ராஜ்யசபா மெம்பராக போயிருக்கிறது,
தமிழ் சினிமா சேர்ந்த அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியான விஷயம். நம்ம எல்லாரும் ஒரு வாழ்த்து சொல்லணும் அவருக்கு. சார், தமிழ் சினிமாவை நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணணும், அதுதான் எங்கள் கோரிக்கை. ராஜ்யசபாவில் போயிட்டு நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணி தமிழ் சினிமாவுக்கு தேவைப்படுற விஷயங்களை நீங்கள் எங்களுக்காக போராடி வாங்கி தரணும்னு உங்களை கேட்டுக்கிறேன். ஸோ இந்த நிர்வாகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே, இவங்க வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடியே எங்ககிட்ட எல்லாம் பேசினாங்க. சிவா சார், நான், தியாகராஜன் சார்லாம் கூப்பிட்டு ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க, நம்ம ஒருங்கிணைஞ்சு பயணிக்கிறோம், அது பயணிக்கிறதுக்கு நீங்களாம் கூட இருக்கணும் அப்படின்னாரு தமிழ்குமரன் சார். அது பிறகு வாயே திறக்கல, நாங்கள் அவர் கூட தான் பயணிச்சுட்டு இருக்கோம். தமிழ்குமரன் சாரும் அவருடைய அணியான கதிரேசன் சார், ராதாகிருஷ்ணன் சார் அண்ட் சுஜாதா மேடம் அண்ட் போஸ் சார் எல்லாருமே மிகப்பெரிய லெவலில் உழைச்சிட்டு இருக்காங்க. கமலக்கண்ணன் சார்லாம் ஒவ்வொரு விஷயத்துலையுமே ஒருங்கிணைஞ்சு நாங்கள் ஒன்றா சேர்ந்து பல விஷயங்கள் பண்ணணும், இந்த இண்டஸ்ட்ரியில் மாற்றங்கள் கொண்டு வரணும். நாங்கள் வந்து மிகப்பெரிய முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம். நாங்கள் அவங்களோட டெசிஷனோட சேர்ந்து இப்போ நிறைவேற்றப்பட்ட எல்லா தீர்மானங்களும் நாங்களும் வந்து அற்புதமான தீர்மானங்கள், இது எல்லாமே ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் போராடுவோம். மிக முக்கியமாக ஒரு தீர்மானம் எல்லோருமே இங்கே வந்து கவனத்தில் வைக்கணும். தெலுங்கு சினிமாவில் நாங்கள் வந்து கடந்த மாதம் நாங்கள் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணும்போது அவங்க சொன்னது என்னென்னா, மிகப்பெரிய நடிகர்கள் எல்லாருமே ரெவென்யூ ஷேர் அடிப்படையில் தான் சம்பளம் வாங்கிக்கிறாங்க. அதாவது 100 ரூபாய் சம்பாதிச்சா 25 ரூபாயிலேருந்து 30 ரூபாய் அவங்க சம்பளம். 100 ரூபாய் அந்த படம், ஒரு படம் வந்து 100 கோடி பண்ணிச்சுன்னா அவங்களுக்கு 25 கோடி சம்பளம், இல்லைன்னா 30 கோடி மேக்ஸிமம். ஃபிக்ஸ்டு சம்பளங்களே இல்லாத ஒரு காலகட்டத்துக்கு தெலுங்கு சினிமா மூவ் பண்ணியிருக்கு. ஆனால் தமிழ் சினிமா மட்டும் பார்த்தீங்கன்னா எந்த அளவு அப்படின்னா, ஒரு 100 கோடியில் நம்ம படம் எடுக்கிறோன்னா 50 கோடி சம்பளம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. அதாவது 25 கோடி பதில் 50 கோடி சம்பளம் வரும்போது தயாரிப்பாளர்களுக்கு தான் மிகப்பெரிய லெவலில் சிக்கல் வருது. அந்த சம்பளங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்து அதுக்கு வட்டி கட்டி ஒரு படத்துலையும் வெற்றி அடைய முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகுது. ஏன்னா சம்பளங்கள். அப்படி சம்பளம் இல்லாமல் ரெவென்யூ ஷேர் என்ற முறையில் தமிழ் சினிமா மாறுச்சுன்னா மிகப்பெரிய லெவலில் பல பேர் நம்ம வந்து தயாரிக்க முடியும், பெரிய நடிகர்களோடு சேர்ந்து நம்ம பயணிக்க முடியும். இப்போ பெரிய நடிகர்கள் வச்சு நம்ம படம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை என்னென்னா, அவங்க கேட்குற சம்பளங்கள் நம்மளால் கொடுக்க முடியாது. ஆனால் வருமானத்தில் சம்பளம் கொடுக்கறதுன்றது பிரச்சனையே கிடையாது. எவ்வளோ வருமானம் வருதோ அதில் ஒரு பர்சன்டேஜ் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்றோம் அப்படின்னும் போது எல்லோருமே தயாரிப்பாளர்களாக மாற முடியும். அப்படிப்பட்ட ஒரு மிக சிறப்பான தீர்மானத்தை நம்ம சங்கம் நிறைவேற்றியிருக்கு. இதுக்கு வந்து எல்லா தயாரிப்பாளர்களும் ஒத்துழைக்கணும். பர்டிகுலராக மே 2ஆம் தேதி நம்ம வந்து ஒரு கவன ஈர்ப்பு போராட்டமாக இதை பண்ணி நடிகர்கள் சங்கத்தோட சேர்ந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியே ஆகணும். இதை தெலுங்கு சினிமா இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஏன் தமிழ் சினிமா இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது? 25% 30% ரெவென்யூவில் உங்களுக்கு நாங்கள் ஷேர் கொடுத்துட்றோம். எவ்வளோ வருமானம் வருதோ எங்களோட சேர்ந்து பயணிங்க. படத்தினுடைய வெற்றிக்கு நீங்கள் பாடுபடுங்க, படத்தினுடைய வருமானத்துக்கு நீங்கள் பாடுபடுங்க. அதுலேருந்து 25% நான் கொடுத்துட்றேன் அப்படின்றது ஒரு தயாரிப்பாளரை காப்பாற்றும் ஒரு மிக முக்கியமான ஒரு தீர்மானம். அதில் எல்லா தயாரிப்பாளர்களும் ஒருங்கிணைஞ்சு அந்த ஒரு போராட்டம், கவன ஈர்ப்பு தீர்மானம், போராட்டம் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையணும்னு உங்கள் எல்லாரும் தாழ்மையாக கேட்டுக்கிறேன். அட் த சேம் டைம் ஒரு 3 கோரிக்கை என்னுடைய சைட்லேருந்து வந்து தமிழ்குமரன் சாரும் அவருடைய டீமுக்கு இருக்குது. தமிழ்குமரன் சார், இன்னைக்கு நம்ம தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா 280லேருந்து 300 திரைப்படங்கள் வெளியாகுதுன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 திரைப்படங்களுக்கு ஆடியோ ரைட்ஸ் வாங்குறதுக்கு ஆளே இல்லை. நம்ம ஏன் ஒரு ஆடியோ லேபிள் ஆரம்பித்து, தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் சார்பில் ஆடியோ லேபிள் ஆரம்பித்து நம்ம தயாரிப்பாளர்களுக்கெல்லாம் அந்த ஆடியோ லேபிள் மூலமாக 1 லட்ச ரூபாய் நம்ம கொடுத்து அந்த ரைட்ஸை வாங்கி, 1 லட்ச ரூபான்றது பெரிய தொகையே இல்லை சார். 200 படங்கள், சிறு பட்ஜெட் படங்களுக்கு 1 லட்ச ரூபாய் ஆடியோ ரைட் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 200 படங்களுக்கு நம்ம 2 கோடி தான் செலவு பண்ணுவோம். ஆனால் 200 படங்களோட ரைட்ஸும் நம்மகிட்ட இருக்கும். திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் மிக பெருசாக உருவாகும். நம்ம ஏன் ஒரு ஆடியோ லேபிள் கொடுத்து நம்ம தயாரிப்பாளர்களுக்கெல்லாம் உடனே சொல்லலாம், சிறுபட தயாரிப்பாளருக்குலாம் ஒரு படத்தை எடுத்தீங்கன்னா என்கிட்ட ஆடியோ ரைட்ஸ் கொடுத்துருங்க, 1 லட்சம் மேலே யாராவது கொடுத்தாங்கன்னா நீங்கள் வெளியில் கொடுத்துருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம சொல்லலாம். என்ன காரணம்னா, இன்னைக்கு ரெவென்யூ ஷேர் முறையில் கிட்டத்தட்ட 200 திரைப்படங்களை ஆடியோ லேபிள் வாங்குறாங்க. அதில் தயாரிப்பாளர் கிடைக்கிற தொகை பார்த்தீங்கன்னா சொற்ப தொகை, 20,000 30,000 கூட கிடையாது. அதையே நம்ம தயாரிப்பாளர் சங்கம் ஒரு ஆடியோ லேபிள் ஆரம்பித்து உடனே அதை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாதுன்றது என்னுடைய ஃபர்ஸ்ட் கோரிக்கை. 2வது சார், இதே தான் ஓடிடி நிறுவனங்களை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஒரு 40-50 திரைப்படங்கள் தான் வாங்குறாங்க. 240-250 திரைப்படங்களை அவங்க வாங்குறதே இல்லை. நம்ம ஏன் சிறு பட்ஜெட் படங்களுக்கான ஒரு ஓடிடி சேனல், அதில் பெரிய படங்கள் இருந்தாலும் ஏன் நம்ம கொண்டு வரக்கூடாது? ஒரு ஆடியோ லேபிளையும் இல்லை ஓடிடி சேனலையும் உருவாக்குறதுக்கு நான் இவங்க கூட பயணிக்க ரெடி. அதுக்கான ஒத்துழைப்பு, உழைப்பு எல்லாம் கொடுக்க நான் ரெடி. நம்மெல்லாம் சேர்ந்து உழைக்கலாம். அந்த 2 நம்ம லான்ச் பண்ணாலே மிகப்பெரிய அளவில் நம்ம வெற்றி அடைய முடியும். ஒரு ஆடியோ லேபிள், ஒரு ஓடிடி. ஒவ்வொரு தயாரிப்பாளருடைய கனவு என்னன்னா, என் படம் ஒரு ஓடிடி சேனலில் இருக்கு, பார்க்க முடியும் அப்படின்ற எண்ணத்தை உருவாக்கணும். அதுக்கு நான் என்னுடைய கோரிக்கை வைக்கிறது என்னன்னா, ஒரு ஓடிடி சேனல் உருவாகிறதுக்கு நம்மளுக்கு 1 கோடி ரூபாய் பண்ணா போறோம், செலவு பண்ணா போறோம். ஒரு ஓடிடி சேனலை நம்ம தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் உருவாக்க முடியும்.
அதை கொண்டு வந்து ஒவ்வொரு திரைப்படத்தையும் நம்ம ஓடிடி சேனலில் கொண்டு வரணும். அது நல்ல படமா நல்ல படம் இல்லையா அப்படின்றத ஆடியன்ஸ் தீர்மானிக்கட்டும், வாங்குறவங்க தீர்மானிக்க வேணாம். நம்ம எல்லா திரைப்படமும் நம்ம மெம்பருடைய எல்லா திரைப்படத்தையும் நம்ம ஓடிடி சேனலில் போடுவோம். வித்தவங்க கூட நம்ம கேட்கலாம், நான் எக்ஸ்க்ளூசிவ் பேஸில் எங்கள் சேனலில் கொடுங்க, பெரிய படத்தை எல்லாம் நான் எக்ஸ்க்ளூசிவ் பேஸில் கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்கலாம். அதாவது ஏற்கனவே வேறு சேனல் கொடுத்துருப்பாங்க, ஆனால் நான் எக்ஸ்க்ளூசிவ் பேஸில் கொடுத்த எல்லா படத்தையும் நம்ம சேனலில் போடலாம். இப்போ நான் எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னா நம்ம சேனலில் பல முக்கியமான படங்களையும் போட முடியும். அப்படிப்பட்ட விதத்தில் நம்ம வந்து ஒரு ஓடிடி நிறுவனத்தை ஆரம்பித்து ஓடிடி சேனலை ஆரம்பித்து நம்ம மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையணும்னு நான் கேட்டுக்கிறேன். மூணாவதாக ஒரு கோரிக்கை என்னென்னா, நம்மளை விட சின்ன இண்டஸ்ட்ரியாக இருக்கிற மலையாள சினிமா விபிஎஃப் மாஸ்டரிங் யூனிட் ஆரம்பித்து இன்றைக்கி வந்து ஒரு 150 திரையரங்குக்கு விபிஎஃப் அவங்க இல்லாமல், கட்டணம் இல்லாமல் கண்டென்ட்டை டெலிவரி பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற 1200 திரையரங்களுக்கும் நம்மளே கண்டென்ட் டெலிவரி பண்ணுற விபிஎஃப் மாஸ்டரிங் யூனிட்டை நம்ம ஆரம்பிக்கணும். அடுத்த 3 மாதத்துக்குள்ளே நம்ம ஆரம்பிக்க முடியும். அதுக்கான தொழில்நுட்பம் எல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. ஒன்றுமே இல்லை, ஒரு 60 லட்ச ரூபா செலவு பண்ணால் விபிஎஃப் மாஸ்டரிங் யூனிட் ஆரம்பித்து நம்ம வந்து நம்மளே திரையரங்கெல்லாம் என்ன சொல்லுவோம், சாரி சார் நாங்கள் இனிமேல் விபிஎஃப்லாம் கொடுக்க மாட்டோம், கண்டென்ட் டெலிவரி பண்ணிடுறோம் எங்கள் சங்கம் மூலமாக. நம்ம சங்கத்துக்கு கொடுக்க வேண்டியது என்னென்னா கண்டென்ட் டெலிவரிக்கான சார்ஜ் மட்டும்தான். 2500 ரூபாயிலேருந்து 3500 ரூபாய், அவ்வளோதான் கண்டென்ட். எல்லா திரைப்பட தயாரிப்பாளர்களும் அவங்க படங்களை ரிலீஸ் பண்ண முடியும். 3000 ரூபாய் கொடுத்தா போகிறோம், நம்ம வந்து கண்டென்ட்டை போய் டெலிவரி பண்ண முடியும். இந்த 3 கோரிக்கைகளும் நடிகர்களுக்கான ரெவன்யூ ஷேர் முறையை நம்ம வந்து அடுத்த 6 மாதத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா தமிழ் சினிமா உயரும். தமிழ் சினிமா, தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் மிகப்பெரிய ஒரு சங்கமாக தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவிலே பேசப்படும். அதுக்கு நம்ம சுதீஷ் சார் இருக்கார், அவர் மூலமாக நம்ம வந்து பல விஷயங்கள் நம்ம கேட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து கேட்க முடியும். ஸோ இதுக்கு எல்லாரும் ஒத்துழைக்கணும், தயாரிப்பாளர்கள்லாம் கூட இருக்கணும். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் மிகப்பெரிய அடுத்த கட்ட நடைகள் எடுத்து வெற்றிகரமான இந்த வருஷத்தில், இந்த 2026-29 ஒரு ஆடியோ லேபிள், ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம், ஒரு விபிஎம் மாஸ்டரிங் யூனிட், அப்புறம் ரெவன்யூ ஷேர் முறையில் நடிகர்கள், இப்படி எல்லாம் கொண்டு வந்து மிகப்பெரிய வளர்ச்சிக்கு கொண்டு வரணும்னு வாழ்த்து சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். 1999 நான் இந்த தமிழ் திரைப்பட சங்கத்தினுடைய உறுப்பினராக சேர்ந்தேன். கிட்டத்தட்ட 27 வருஷம் அது. ஆயுள் கால உறுப்பினர் என்ற முறையில் இந்த நிகழ்ச்சி நான் கலந்துக்கல, பெருமையாக நினைக்கிறேன். நான் இந்த புதுசாக பதவியேற்றிருக்கும் தமிழ் குமரனுடைய டீமுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, அதே போல் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள கேப்டனுடைய இயக்குனர் எஸ்ஏசி அவர்களுக்கும், கேப்டனுடைய தயாரிப்பாளர் அண்ணன் தானு அவர்களுக்கும், என்னுடைய நண்பர்கள் ராஜா மீதன் அவர்களும், சிவா அவர்களும், மற்றும் தனஞ்சயன் அவர்களும், சித்ரா லட்சுமணன் அவர்களும், மற்றும் இங்கே வருகை தந்துள்ள அனைத்து திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, கிட்டத்தட்ட 27 வருஷத்தில் நான் ஒரு 10 வருஷம் ஆக்டிவாக இருந்தேன். நான் ஒரு 2 வாட்டி இசி மெம்பராக இருந்திருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இசி மெம்பர் மீட்டிங் போடும்போது எல்லா திரைப்பட தயாரிப்பாளர்களும் அந்த நிகழ்ச்சியை கலந்துப்பாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 2 டீமாக இருக்குது. இதில் பேசும்போது நான் கேள்விப்பட்டேன். இப்போ சிவா சார் சொல்லிட்டார், இது இனி வரும் காலங்களில் தனஞ்சய் சார் 2 பேர் சேர்ந்து இந்த தமிழ் திரைப்பட சங்கத்தை வந்து ஒரே அணியாக இருந்து தமிழ்நாடு திரைப்பட சங்கம் என்ற ஒரே சங்கமாக இருந்து இதை முன்னேற்றுவார்கள். அந்த நம்பிக்கை எனக்கு உண்டு. எனக்கு தனஞ்சய் சார் பேசும்போது 3 விஷயம் சொன்னார், நல்ல சிறப்பாக இருந்தது. ஓடிடின்றது பெரிய விஷயம் கிடையாது. தமிழ் குமரன் அவர்கள் நினைத்தால் கண்டிப்பாக தமிழ் சங்கத்தில் கண்டிப்பாக அதை செய்யப்படும். அதே போல் இந்த ஆடியோ கம்பெனி வந்து அதுவும் பெரிய விஷயம் கிடையாது. 1 லட்ச ரூபான்றது அதுவும் பெரிய விஷயம் கிடையாது. இன்றைக்கி நான் வந்து நம்முடைய ஒரு எம்பியாக இன்றைக்கி பதவியேற்றிருக்கிறான்னு எனக்கு பெருமையாக இருக்குது. உங்களுக்கும் கண்டிப்பாக பெருமையாக இருக்கும். உங்களுக்கு குடும்பத்திலிருந்து நான் வந்து ஒரு எம்பியாக போயிருக்கிறான்னு. தமிழ் திரைப்பட தயாரிப்பு சங்கத்துக்கு, தமிழ் திரைப்படத்துக்கு என்ன செய்ய வேண்டுமோ கண்டிப்பாக நான் பாராளுமன்றத்தில் கேட்டு பெறுவேன். அதே போல் அதுக்கு உரிய மந்திரியிடம் சென்று நம்ம ஷூட்டிங் போனோமா வட மாநிலத்தில் என்கிட்ட கேளுங்க, கண்டிப்பாக நானே கூட இருந்து உங்களுக்கு பண்ணி தரேன். நான் அந்த இடத்துல இருந்து நீங்கள் டெல்லிக்கு வரும்போது அந்த இடத்துல உங்களுக்கு ஷூட்டிங் எதுனா பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக என்னுடைய தொலைபேசி தொடர்பு கொள்ளுங்க. நானே அங்கே வந்து உங்களுக்கு அனைத்து உதவிகளும் நான் பண்ணி தருவேன். இந்த நேரத்தில் என்னுடைய உறுதிமொழி தரேன் நான். ஏன்னா இது வந்து கேப்டன் அவர்கள் இந்த பதவி எனக்கு கொடுத்துருக்காரு. ஏன்னா கேப்டன் வளர்ந்தது தமிழ் திரைப்படம். கண்டிப்பாக கேப்டன் சார்பில்
கண்டிப்பாக அந்த இடத்துல நான் இருந்து செய்வேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.